பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ரோ TS மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வழக்கம் போல தான் ஏப்ரல் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ பாருங்கள். இந்த மாதத்தில் எந்தெந்த கிரகம் எங்கே இருக்குது அப்படின்னு முதல்ல பார்ப்போம். முதல்ல குரு பகவான் வழக்கம் போல் அவர் மிதுன வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட மே மாதம் முழுவதும் வரைக்குமே அங்கே தான் இருப்பார். இந்த மாதம் ஏப்ரல் மாதமும் மே மாதமும் குரு பகவான் மிதுன வீட்டில் தான் இருப்பார். அடுத்து கேது பகவான் சிம்ம வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. அவரும் கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் வரைக்கும் இங்கே தான் இருப்பார். அடுத்து ராகு பகவான் கும்ப வீட்டில் பயணம் நடத்திக்கிட்டு இருக்காரு. அவரும் கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் வரைக்கும் இங்கே தான் இருப்பார். இப்போது சனி பகவான் திருக்கணித பிரகாரமும் சரி, வாக்கிய பிரகாரமும் மீன வீட்டில் தான் இருக்கார். அதனால் குழப்பம் வேண்டாம். கிட்டத்தட்ட 2.5 வருஷம் மீன ராசியில் தான் சனி பகவான் பயணம் பண்ணுவார். செவ்வாய் பகவான் பேச்சியாகி செவ்வாய் மீன வீட்டுக்கு வந்துட்டார். புதனும் பேச்சியாகி வந்துட்டார். சூரியன் மட்டும் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி மேசத்துக்கு வந்துடுவார். 13ஆம் தேதி வரைக்கும் இங்கே இருப்பார் மீன வீட்டில். 14ஆம் தேதி இங்கே வந்துடுவார். அதனால தான் நான் அங்கேயே போட்டேன். ஏன்னா வரக்கூடியதாக நம்ம வரவேற்கிறோம். அதே மாதிரி 4-5 தேதியிலேருந்து சுக்கிரனும் மீன வீட்டிலேருந்து இங்கே வந்துடுவார். 3ஆம் தேதி 4ஆம் தேதி வரைக்கும் மீன வீட்டில் உச்சமாக இருந்த சுக்கிர பகவான் மேசத்துக்கு வந்துடுவார் 2-3 தேதியில். அதனால் வந்துட்டதாகவே நான் போட்டேன். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள். இதை வச்சு தான் இந்த மாதம் 12 ராசிக்கு பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அடுத்து இந்த மாதத்தில் முக்கியமான விசேஷங்கள் அப்படின்னா, 1ஆம் தேதி நல்லா உற்சாகமாக ஆரம்பிக்குது. பங்குனி உத்திரம். உத்திரம்னா என்ன? பங்குனி உத்திரம்னா நம்ம முருகன் கோவில்களில் எல்லா முருகன் ஆலயங்கள்லையும் திருவிழா தான். தைப்பூசம் மாதிரியே திருவிழா. அது குறிப்பாக 6 படை வீடுகள் முருகன் கோவில்கள், திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, திருத்தணி, சுவாமிமலை, பழனிமலை, இப்படி 6 படை வீடுகள்லையும் திருச்செந்தூர் உள்பட அத்தனை கோவில்களையும் முருகனுக்கு சிறப்பு விழா, பால்குடம், காவடிகள், இப்படி நிறைய விசேஷங்கள், தேர் தெப்பம் எல்லாம் நடக்கும். நாமளும் கலந்துக்குவோம். அந்த விழா கொண்டாடக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் அந்த முருகன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்து 14ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பு. இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு, தமிழ் வருட பிறப்பு இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்குது. அந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் நம்முடைய வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் சார்பாக வழங்கிக்குவோம். அடுத்து பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி அட்சய திருத்திதியை. திருத்திதியை அப்படிங்கிறது மாதம் வரும். வளர்பிறையிலையும் வரும், தேய்பிறையிலையும் வரும். ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய அட்சய திருத்தி. அட்சயம்னா வளரக்கூடியதுன்னு அர்த்தம். அதனால தான் பார்த்திங்கன்னா நகைக்கடைகளில் போய் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தங்க நகை வாங்குறதுக்கு பதிவு பண்ணி வச்சுட்டு வருவாங்க. அந்த அட்சய திருத்தி அன்னைக்கு போய் தங்க நகை வாங்கினா வீட்டில் தங்கம் வளரும் அப்படின்னு ஒரு ஐதீகம். ஆனால் இன்றைக்கி தங்கம் வைக்கிற நிலைமைக்கு எல்லோரும் நகைக்கடை பக்கமே போக முடியாது. ஆனால் அட்சய திருத்தி அன்னைக்கு தங்க நகை தான் வாங்கணுங்கிறது கிடையாது. எது சுபகாரியங்கள் செஞ்சாலும் வளரும். அப்போ நகை அடகு வச்சுருந்தா கூட அதை திருப்பிட்டு வந்தாலும் நம்ம நகை நம்ம வரும் தானே. ஒரு 10 கிலோ பச்சரிசி, 5 கிலோ பச்சரிசி வாங்கினாலும் வீட்டுக்கு ஒரு சுப பொருள் தானே. 1 லிட்டர் பால் வாங்கினாலும் சுப பொருள் தானே. அது வீட்டுக்கு வாங்கக்கூடிய மங்களகரமான பொருள், சுப பொருள் எதுவும் வாங்கலாம், வளரும். அன்றைய தினம் எல்லா ஆலயங்களையும் சிறப்பான அபிஷேகங்கள் இருக்குது. நீங்களும் பயன்பெறுங்க. வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி எல்லாமே பொது பலன் தான். நாம் கொடுக்கறது 12 ராசிக்கும் பொது பலன். மேசராசியோ சிம்ம ராசி எந்த ராசிக்கு பேசினாலும், இன்றைக்கும் குழந்தை பிறந்திருக்கும், 5 வயசு குழந்தையும் இருக்கும், 50 வயசு ஆணும் இருப்பாங்க, பெண்ணும் இருப்பாங்க, 90 வயசு வரைக்கும் இருப்பாங்க. இது பொது பலன் தான். உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். ஆக இந்த மாத பலன்களை போவோம். மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த மாத பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக அமையணும், நீங்களாம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஜாதகம் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? ஓம் நம சிவாய. இப்போ நாம் விருச்சிக ராசியை பார்ப்போம். விருச்சிக ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது அதான் பார்க்க போகிறோம்.
முதல்ல விருச்சிக ராசிக்கெல்லாம் நல்ல காலம் பிறந்துருச்சு. அந்த குரு பயிற்சி வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். குரு பயிற்சியில் நம்பர் 1ல் இருப்பது விருச்சிக ராசியே. சரி, அந்த வீடியோ சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதம் ஏப்ரல் மாதம் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ராசிநாதன் செவ்வாய். உங்கள் ராசிக்கு அதிபதி யார்? செவ்வாய். அவர் எங்கே இருக்கார்? 5ஆம் இடத்துல திரிகோணத்தில் வலுவாக இருக்கார். திரிகோணம்னா லட்சுமி ஸ்தானம்னு சொல்கிறது. 5ஆம் இடம்னா அதிர்ஷ்டம், பூர்வீகம், உயர் பதவி, ஆசை, குலதெய்வம், காதல், இதெல்லாம் சொல்கிறது. அந்த கிரகம் ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்குது. இது ஒன்றே போதும் இந்த மாதத்துக்கு. நீங்கள் நல்லா இருக்கீங்க, வலுவாக இருக்கீங்க, குலதெய்வம் அருளோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்து உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி குருவும் 8ஆம் வீட்டு அதிபதி புதனும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. 5ஆம் வீட்டு அதிபதி குரு பகவான், 8ஆம் வீட்டு அதிபதி புதன், 2 பேர் எப்படி இருக்காங்க? பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. 2, 5, 2ன்னா பணம் வரும் வழி, பணம் வர்ற இடம். 5 நாளும் பணம் வர்ற இடம், 8 நாளும் பணம் வர்ற இடம், 11 நாளும் பணம் வர்ற இடம். இதான் ஜோதிடம் சொல்லுது. 2, 5, 8, 11 பணபரஸ்தானம் அப்படின்னு ஜோதிட விதி. இந்த அத்தனை இடமும் பலமாக இருக்குது. 2ஆம் இடம் அந்த வீட்டு கிரகம் குரு பகவான் 2 பார்க்கறதுனால பணம் வருது. குரு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பம் அமையுது, திருமணம் ஆகுது. 2ஆம் இடத்து கிரகம் குரு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தை குரு உருவாக போகுது அர்த்தம். அடுத்து 5ஆம் வீட்டு கிரகம் பரிவர்த்தனை ஆனதுனாலையும் பணம் வரும். 5 கூடையவர் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் பணம் வரும். குரு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் பணம் வரும். அக்ஷமாதிபதி புதன் 5ல் இருக்கிறதுனாலையும் பணம் வரும். அது மட்டும் இல்லை, இந்த புதன் 11ஆம் வீட்டு அதிபதி 5ல் இருக்கிறதுனாலையும் பணம் வரும். பாருங்க, பணம் வர்றதுக்கு எத்தனை வழி உண்டோ ஜோதிடத்தில், அத்தனை வழியும் இந்த மாதம் விருச்சிகத்துக்கு இருக்குது. நீங்கள் போட்டிருக்க முதலுக்கு தகுந்த மாதிரி, தொழிலுக்கு தகுந்த மாதிரி, அல்லது செய்கிற வேலைக்கு தகுந்த மாதிரி வருமானம் வரும். குலதெய்வம் அருள் உண்டு, அதிர்ஷ்டம் உண்டு, காதல் உண்டு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பணம் பல வழியில் வரும். ரைட். அடுத்து 10ஆம் இடம் அப்படின்னா தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். 6ஆம் இடம் அப்படின்னா சர்வீஸ், வேலை, நீங்கள் செய்கிற வேலையை சொல்கிறது. பொதுவாகவே 6ஆம் இடத்துல சூரியனோ செவ்வாயோ ஒரு பாவ கிரகங்கள் இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் சூரியனே 6ல் இருந்தால் அது ஒரு பாவ கிரகம் தான். 6ல் இருந்தால் நல்ல ஜாப் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும். ஆனால் இந்த சூரியன் உங்களுக்கு யார்? 10 கூடிய ஜீவன ஸ்தானாதிபதி, ஜீவனக்காரன் சனி திரிகோணத்தில் நல்ல இடத்துல இருக்குது. ஜீவன ஸ்தானாதிபதி சூரியன் 6ல் இருக்குது. அப்போ சர்வீஸுங்கிற இடத்துல ஜீவனஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துல வேலை சொல்கிற இடத்துல இருக்கும்போது அருமையான வேலை கிடைக்கும், நல்ல மாற்றம் உண்டு. ஒரு சிலருக்கு அரசாங்க வேலை கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரி, அடுத்து சுக்கிரன் 6ல் இருக்கே சார். பொதுவாக சுக்கிரன் 6ஆம் இடம், சுக்கிரனுக்கு மட்டும் பொதுவாக மறைவு ஸ்தானம் கிடையாது, பொதுவாக கிடையாது. ஆனால் 6ல் சுக்கிரன் இருக்கும்போது நல்ல சர்வீஸ், நல்ல வேலை கிடைக்கும். ஒரு பெண் அதிகாரினால் ஆதரவு கிடைக்கும், அல்லது ஒரு பெண்ணே மேனேஜராக வருவாங்க, முதலாளியாக வருவாங்க, ஆர்கனைசிங் செய்கிற இடத்துல இருப்பாங்க. அடுத்து குரு 2ஆம் இடத்தை பார்க்குறது மட்டும் இல்லை, 12ஆம் இடத்தையும் பார்த்து 2ஆம் இடத்தையும் பார்த்து 4ஆம் இடத்தை பார்க்கும்போது எல்லா விதமான சுகபோகங்கள் கிடைக்கும். ராசிநாதனோடு புதன் சேர்றதுனால நல்ல கல்வி யோகம் உண்டு. இந்த ஆண்டு ஏப்ரல் மே மாதம் வரக்கூடிய ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா 10th பிள்ளைகளுக்கோ அல்லது கல்லூரியில் படிக்கிற பிள்ளைங்களுக்கோ நல்ல மதிப்பெண், நல்ல ஸ்கோர் பண்ணுவாங்க. ஆக திருமண யோகம் உண்டு, வேலை வாய்ப்பு நல்லா இருக்குது. பொருளாதாரத்துக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏப்ரல் மாதம் என்பது விருச்சிகத்துக்கெல்லாம் ஒரு கொண்டாட்டமான மாதம். அது மட்டும் இல்லை, ராகு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அழகான பிரம்மாண்டமான வீடு கட்டுவீங்க அல்லது வீடு வாங்குவீங்க. மைனஸ் என்ன? உங்களுக்கு 6ல் சுக்கிரன் சூரியன் சேரும்போது அடிவயிறு கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்போ வெயில் காலம், ஏற்கனவே வெயில் காலம். அப்போ உணவு பழக்க வழக்கங்களை ஒழுங்குபடுத்திக்கிறது, நல்ல குளிர்ச்சியான பொருட்களை, இளநீ, மோர், நீர் அதிகமாக பருகுவது நல்லது. 8ல் குரு தனிச்சிருக்கும்போது கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். வேறு பெரிய பாதிப்பு கிடையாது. இந்த மாதமும் பொற்காலமே. 5ல் செவ்வாய் குரு வீட்டில், நண்பர் வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் நல்லா இருக்கீங்க,
பிரகாசமாக இருக்கீங்க. அதே மாதிரி சனி பகவான் 4ஆம் வீட்டு அதிபதி 5க்கு போனது ஒரு வகையில் நல்லது தான், அதுவும் பெரிய பாதிப்பு கிடையாது. அந்த ஜீவனக்காரன் சனி பகவானும் 2ஆம் இடத்தை பார்க்குறார். ஜீவன ஸ்தானாதிபதி 6ல் இருக்கார், நல்லது. ஜீவனக்காரன் சனி பகவான் 5ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்துல பார்க்குறாரு. அப்போ அந்நிய தேச வருமானம், வெளி மாவட்டத்தினுடைய வருமானம், வெளி மாநிலத்தின் வருமானம், வெளிநாட்டு வருமானம் உண்டு. 7ஆம் இடம் கணவன், அவருக்கு 2ல் குரு இருக்குது. அப்போ கனவுக்கு நல்லா வருமானம், குழந்தை பாக்கியம், புது வரவு உண்டு கணவனுக்கு. அதாவது நீங்கள் மனைவியாக இருந்தால், நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவிக்கு நல்ல ஜாப், நல்ல வேலை உண்டு. அடுத்து 8ஆம் இடத்துல குரு இருந்தாலும் அவர் தனிச்சு இருக்கிறதுனால யூரின் போகிற இடம், மோஷன் போகிற இடங்களில் சின்ன சின்ன டிஸ்டர்ப் இல்லாமல் பார்த்துக்கணும். 7ஆம் இடத்தை சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்கறது நல்லது இல்லை. அப்போ 7ஆம் இடம்னா இடுப்பு, மர்மஸ்தானம். அப்போ அரிப்பு, கட்டி, கொப்பளம் வராமல் பார்த்துக்கணும். ஆனால் கணவனுக்கோ ஒரு மனைவிக்கோ ஒரு சின்ன இடமாற்றம் உண்டு, அல்லது அந்நிய தேச வருமானம் உண்டு. அந்நிய தேசம் போகலாம், வரலாம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆக இந்த மாதம் முழுவதும் விருச்சிக ராசிக்கு போன மாதத்தை விட வெற்றியே. அடுத்து இன்னும் 1 மாதம் காத்திருங்க, குரு பயிற்சி வரப்போகுது. இந்த குரு பயிற்சியில் மிகப்பெரிய அற்புதமான யோகங்களை உங்கள் வயசுக்கு தகுந்த அனுபவிக்க போகிறீங்க. அடுத்த ராகு கேது பயிற்சி இதை விட சிறப்பாக இருக்குது. ஆக 2024 மட்டுமல்ல 27ம் சிறப்பாக இருக்கும். அதை விட இந்த தமிழ் புத்தாண்டும் இந்த அட்சய திருதியையும் உங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போடும் மாதமாக அமையுது. நீங்கள் வணங்க வேண்டியது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முருகன் வழிபாடை பண்ணுங்கள், சிவன் வழிபாடை பண்ணுங்கள். விருச்சிக ராசிக்கெல்லாம் 22ஆம் தேதி, 23ஆம் தேதி, 24ஆம் தேதி காலையில் கொஞ்சம் நேரம் சந்திராசனம் இருக்குது. அந்த நாட்களில் கவனம். வண்டியில் போகிறவங்க, 2 வீலரில் ஓட்டும்போது ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. காரில் போகிறவங்க பெல்ட்டு போட்டுக்குங்க. ஃபைனான்ஸில் இருக்கவங்க, பேங்க்கில் இருக்கவங்க, வரவு செலவு இருக்கவங்க கவனம் கவனம் கவனம். ஓம் நமச்சிவாயா.